ஸ்ரீராம ஜெயம். ராகு தன் சுய நட்சத்திரத்தில் அமர்ந்து தசை நடத்தினால் ராகு திசை என்ன மாதிரியான பலனை செய்யும்? நாய்வால நிமித்த முடியாதுங்க. அதே மாதிரி இயற்கை பாவ கிரகத்தினுடைய குணாதிசயங்களை நீங்க எந்த விதத்திலையும் மாற்றவே முடியாது. ஒரு பாவ கிரகம் அதனுடைய பாவ பலன்களை தான் அதனுடைய தசைகள்ல அதிகமான அமைப்புகள்ல வெளிப்படுத்தும். அந்த அமைப்புகள்ல இயற்கை பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு தன் தசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சில மாற்றமான பலனைத்தான் செய்யும். உதாரணமா பாத்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திர சாரத்தில், அதாவது அந்த இடத்துல இருந்து ராகு தசை நடத்தக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் பட்சத்தில் ராகு திசை கொஞ்சம் மாற்றமான பலனைத்தான் தரும். இதுலயும் சதய நட்சத்திர சாரம், ஏன்னா சதய நட்சத்திரம் உங்களுக்கு கும்பத்துல இருக்கும். அந்த கும்ப வீடு யாருடைய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய வீடு அப்படின்றதுனால இயற்கை பாவ கிரகத்தினுடைய வீட்டில் அமர்ந்த ராகு திசை கொஞ்சம் எதிர்மறையான பலனைத்தான் தரும். அப்ப இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சுபகிரகத்தினுடைய தொடர்புகள் ராகுவிற்கு கிடைத்தால் ஓரளவு மீடியமான பலனை தரும். அதே மாதிரி ஜாதகத்துல மிதனத்திலையும் துலாத்திலையும் ராகு இருந்தாலும் கூட அது 6, 8, 12ஆம் பாவகங்களில் மறைந்திருந்து தசை நடத்தக்கூடிய அமைப்புகள்ல ஓரளவு சுபபலனை தரக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இப்ப லக்னத்திலேயே ராகு, இப்ப கும்பத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே லக்னமான அமைப்புகள்ல இருந்து ராகு திசை நடக்கக்கூடிய அமைப்புகள்ல சனியினுடைய பார்வையோ அல்லது செவ்வாயினுடைய பார்வையோ ராகு பெற்று ராகு திசை நடந்துச்சுன்னா அந்த ராகு திசை பெரிய அளவுக்கு நல்ல பலனை தராது. சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பாவகிரக பார்வை இல்லாத அமைப்புகள்லயோ அல்லது சுபகிரக பார்வை இல்லாத அமைப்புகள்லயோ தனித்த அமைப்புகள்ல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல இருந்து தசை நடத்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமான பலனைத்தான் தரும். ஸோ அதனால ராகு திசை இந்த மாதிரியான அமைப்புகள்ல உங்க ஜாதகத்துல போகக்கூடிய அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கிறது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.